டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவரின்றி இறுதி நாள் சாட்சியங்கள் பதிவு. மகனை தேடி சென்ற கணவனை இராணுவம் அடித்துக் கொன்றதாக மனைவி சாட்சியம். ராகலையில் விண்கல் விழுந்துள்ளது. மாடுகள் அறுப்பதற்கு எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகள். காணாமற் போனவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு யாழில் இன்று நடைபெற்ற இறுதி நாள் சாட்சியங்கள் பதிவில் ஆணைக்குழுவின் தலைவர் மக்ஸ்வெல் பராக்கிரம பரணாம பங்கேற்கவில்லை. இந்த ஆணைக்குழு கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை யாழ் மாவட்டத்தின் பல இடங்களில் சாட்சியங்களை பதிவு செய்தது. இறுதி நாள் சாட்சியங்கள் யாவும் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்றன. இன்றைய அமர்வை தவிர யாழில் நடந்த சகல அமர்வுகளிலும் ஆணைக்குழுவின் தலைவர் கலந்து கொண்டிருந்தார். எனினும் இறுதி நாளான இன்றைய அமர்வில் சுகையினம் காரணமாக அவர் பங்கேற்கவில்லை என மாவட்ட செயலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனது மகனான ஐயம்பிள்ளை நிரூபனை 1997ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 28ஆம் திகதி மானிப்பாய் கஜபாகு இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினர் கைது செய்து கொண்டு சென்றனர். எனது மகன் பிடித்து செல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கேட்பதற்காக குறித்த முகாமிற்கு சென்ற எனது கணவன் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதால் இருதய நோயாளியான அவர் சம்பவ இடத்திலேயே விழுந்து உயிரிழந்தார். இதேவேளை எனது மகனை இராணுவத்தினர் உடுவில் இராணுவ முகாமிற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் இதனை தான் தெரிவித்ததற்காக வேறு எவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் எனக்கு தெரிவித்திருந்தார். எனது மகனை அவர்கள் விடுதலை செய்யவில்லை என ஐயம்பிள்ளை பூரணம் என்ற பெண் சாட்சியம் அளித்துள்ளார். நுவரெலியா ராகலை தோட்ட லயன் குடியிருப்பு வீடொன்றின் சமையலறை பகுதியில் நேற்றிரவு விண்கல் ஒன்று விழுந்துள்ளது. வீட்டு உரிமையாளர் சமையலறை பகுதியில் சத்தம் கேட்டதை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது தீ பற்றி எரிந்துள்ளது. வீட்டு உரிமையாளர் இது தொடர்பில் ராகலை போலீஸ் நிலையத்தில் தெரிவித்ததை அடுத்து போலீசார் உடனடியாக குறித்த வீட்டுக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். இக்கல் குறித்து ஆராய்வதற்கு மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான ஆய்வாளர்களுக்கு அறிவித்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரஸ்ரீ தெரிவித்தார். மாடுகள் அறுக்கப்படுவதை நிறுத்துமாறு கோரியும் ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றுமாறு கோரியும் சிங்கள ராவய அமைப்பினர் கொழும்பு தெமட்டகொடை லூனாவ விஹாரையிலிருந்து கோட்டை புகையிரத நிலையம் வரையிலும் நேற்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர். වේදනා එමින් එවැගේම තමන්ගේ මෝරු
අලු කරගනිමින් ඒ වගේම තමන්ගේ සෞඛ්‍ය තත්ත්වය ගැන හිතන්නේ නැතුව කොයි වෙලාවෙ මේ මහ පොළවේ මහ පාරේ ඇදගෙන වැටුණත් කමක් නැහැ. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.